ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இட்லி மாவை வச்சு ஜாங்கிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவே போதும். இது பழைய மாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே நல்லாவே செய்யலாம். இந்த மாவில் ஒரு 3 கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நம்ம கேசரிக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த கலர் தான் சேர்த்துருக்கேன் நான். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுட் கலர் சேர்க்கும் பொழுது நமக்கு பார்க்க நல்ல கலராக இருக்கும், அதுக்காண்டி தான் சேர்க்குறோம். இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம பேக்கிங் பவுடர் சேர்க்க போகிறோம். ஏன் பேக்கிங் பவுடர் சேர்க்குறோம் அப்படின்னா, நமக்கு இது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணும் பொழுது நம்ம போடுற சைஸை விட கொஞ்சம் நல்லா உப்பி வரும். அதுக்காண்டியும் சீக்கிரம் வெந்துடும். அதுக்காண்டி தான் நம்ம பேக்கிங் பவுடர் சேர்க்குறோம். பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்க போகிறோம். மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக மைதா மாவு சேர்க்குறோம் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் இட்லி மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான் மைதா மாவு சேர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதத்தில் இருக்கணும் நமக்கு மாவானது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஜாங்கிரி சுடுறதுக்கு கரெக்டான பதம் இது. இப்போ நம்ம இதுக்கு சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். ஒரு பேனில் 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து இந்த சுகர் வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். இவ்வளோ தண்ணி போதும். இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். கொதித்து இது வந்து ஒரு கம்பி பதம் வரும்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வரட்டும். பார்த்தோம் அப்படின்னு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் கம்பி பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த சாஸ் பாட்டில்லாம் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ஷேப், அந்த ஜாங்கிரியோட ஷேப் படி நீங்கள் அதை போட்டுக்கோங்க ஆயிலில். ஸோ ஜாங்கிரி நம்ம போடும் பொழுது பாத்திரம் வந்து கொஞ்சம் வந்து அடி வந்து தக்கையாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து நிறைய ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும். ஜாங்கிரிக்கு வந்து எண்ணெய் நிறையா வேண்டாம். புளியும் போது கிட்ட வச்சு புளிங்க கையை. இந்த மாதிரி புளிஞ்சதும் கொஞ்சம் வேக விட்டதுக்கு பிறகு லைட்டாக அதை எடுத்து விட்டிங்கன்னா மேலே வந்துடும். உடையாமல் மெதுவாக அதை எடுத்து விட்டுக்கோங்க. இதே போல் மிச்சம் இருக்க மாவையும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சூடாக இருக்கக்கூடிய சுகர் சிரப்பில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜாங்கிரியை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா 2 பக்கெட்டு திருப்பி போட்டுருங்க. நல்லா வந்து சுகர் சிரப்பை வந்து ஜாங்கிரி நல்லா உறிஞ்சிடட்டும். சிரப் வந்து சூடாக இருக்கும்போது தான் சீக்கிரமாக உரியும்.
இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் சொன்ன அதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி அதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல டேஸ்டியான ஜாங்கிரி கிடைக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.